Closed doors, I'm a fool for your love. ஹே காய்ஸ், இன்றைக்கி நம்ம ஒரு பியூட்டி ரிலேட்டட் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் மேக்கப், ஸ்கின் கேர், ஹேர் கேர் இந்த மாதிரி நிறையா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ட்ரெஸ்மியோட இந்த ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட். நீங்கள் வந்து ஸ்டைலிங், ஹீட்டிங் டூல்ஸ்லாம் யூஸ் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக வந்து ஹீட் ப்ரொடெக்ஷன் மிஸ்ட் யூஸ் பண்ணுங்கள். இல்லைனா ஹேர் வந்து இன்னும் நல்ல டேமேஜ் ஆகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ நான் அதிகமாக யூஸ் பண்ண மாட்டேன், எப்பயாச்சும் யூஸ் பண்ணுவேன். ஸோ அந்த எப்பயா யூஸ் பண்ணுறப்ப இது யூஸ் பண்ணிக்கலாமேன்னு சொல்லிட்டு இதில் ஒன்றுத்தில் இன்வெஸ்ட் பண்ணியாச்சு. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 600 மாதிரி இருக்கும். ஸோ நான் ஆஃபரில் வாங்கினேன், 400 ருபீஸ்க்கு தான் வாங்கினேன். இது வந்து கெரட்டின் ஸ்மூத் அப்படின்னு போட்டிருக்கு. நான் இன்னும் இதை ட்ரை பண்ணி பார்க்கல, கண்டிப்பாக ட்ரை பண்ணிட்டு இது நல்லா இருந்துச்சுன்னா ரிவ்யூஸ் வரும். அடுத்து ப்ளம்மோட ஹையர்லானிக் ஆசிட் சிரம். இதில் வந்து பல்கேரியன் ரோஸ் அண்ட் ஹையர்லானிக் ஆசிட் 2% இருக்குது. எனக்கு ரோஸ்னால் ரொம்ப பிடிக்கும், நான் அடிக்கடி ரோஸ் வாட்டர் மிஸ்ட் யூஸ் பண்ணுவேன். ஸோ அதனால் இதுலேயுமே இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கினேன். இது வந்து ஒரு 15 ml பாட்டில். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு கிட்டத்தட்ட ஆஃபர்லாம் போயிட்டு 300 ருபீஸ் கிட்ட வந்துச்சு. பேக்கேஜிங் ரொம்ப நல்லா இருக்குது, ஒரு ஃப்ராஸ்டட் பாட்டில் பேக்கேஜிங் ஆகிருக்கு. ஸோ இதில் வந்து 2% ஹையர்லானிக் ஆசிட் இருக்குது, அது கூட ரோஸ் இந்த மாதிரி நிறைய இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. பட் ஆனால் இதில் வந்து ஃப்ரேக்ரன்ஸ் அண்ட் கலர் இல்லை. ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணலாம். இன்னும் நான் இது அந்தளவுக்கு யூஸ் பண்ணிட்டு கண்டிப்பாக இதுவும் நல்லா தான் ரிவ்யூ கொடுப்பேன். சிரமோட கன்சிஸ்டன்சி ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. ஸோ ட்ரை, ஆயிலி, காம்பினேஷன் ஸ்கின் யார் வேணால் யூஸ் பண்ணலாம். பட் இது யூஸ் பண்ணுறப்ப ஸ்கின் வந்து டேம்பாக இருக்கணும். ஸோ நீங்கள் வந்து டோனரோ அப்படி இல்லைனா ஃபேஸ் வாஷ் பண்ண உடனே இதை டக்குன்னு யூஸ் பண்ணிவிடுங்க. இல்லைனா வந்து ஸ்கின்னை இன்னும் கொஞ்சம் ட்ரை அவுட் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபார்முலேஷனுமே ரொம்ப நல்லா இருக்குது. ஃப்ரேக்ரன்ஸ் இல்லை, எசென்ஷியல் ஆயில்ஸ் இல்லை. ஸோ நல்ல ஃபார்முலேஷனாக இருக்குது. அடுத்து ஒரு இலிமினேட்டிங் மாய்ஸ்சரைசர். இது வந்து சுகர்லேருந்து எடுத்துனேன். ஷேட் பார்த்தீங்கன்னா பிங்க் ட்ரிப்பிங். நான் வந்து மேக்கோட ஸ்ட்ராப் க்ரீம் எனக்கு காம்ப்ளிமெண்ட்டாக வந்துச்சு. ஸோ அதை ட்ரை பண்ணேன், எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிச்சு. ஸோ அதை டியூப் கண்டுபிடிக்கலாம்னு சொல்லிட்டு நான் நிறைய சர்ச் பண்ணப்போ இதுதான் டியூப் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. பட் இது ஓகே, பட் ஸ்ட்ராப் க்ரீம் அளவுக்கு இல்லைனாலும் ஓகே, ஆவரேஜாக இருக்குன்னு சொல்லலாம். இது குட்டி ரொம்ப குட்டியான கிளிட்டர் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, ரொம்ப மைக்ரோவாக தான் இருக்குது, அந்தளவுக்கு தெரியல. ஸோ இருந்தாலும் உங்களுக்கு ஸ்ட்ராப் க்ரீம் அஃபோர்ட் பண்ண முடியல அப்படின்னா இந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு ஏதாவது வேணும்னா நீங்கள் கண்டிப்பாக இது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இதை யூஸ் பண்ணுறதுக்கு 3 டைப்ஸ் இருக்குது. ஒன்று வந்து நீங்கள் ஃபேஸில் ஃபுல் மேக்கப் போடுறதுக்கப்புறம் உங்களோட ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் ஹைலைட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து உங்களோட ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா நீங்கள் வந்து ப்ரைமருக்கு முன்னாடி இல்லைனா ப்ரைமருக்கு அப்புறம் அந்த மாதிரி கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 டைப்ஸாக யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்படி யூஸ் பண்ணுமோ அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு தெரிஞ்ச இது பெஸ்ட் வே எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்த்தீங்கன்னா ஃபவுண்டேஷன் கூட மிக்ஸ் பண்ணி யூஸ் பண்ணுறது நல்லாவே ஒர்க் ஆகுது. அடுத்து எர்த் ரிதமோட ஹைப்ரிட் சன் ஃப்ளூயிட். இதில் வந்து SPF 50 அண்ட் PA4+ இருக்குது. இது வந்து ஒரு கெமிக்கல் அண்ட் ஃபிசிக்கல் சன்ஸ்கிரீன், அதனால தான் இது வந்து ஹைப்ரிட்னு சொல்லி பேர் வச்சுக்காங்க. நீங்கள் வந்து ட்ரை ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படி இல்லைனா காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த சன்ஸ்கிரீன் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது வந்து ஒயிட் காஸ்ட்டே வரல இந்த சன்ஸ்கிரீனில். ஆயிலி ஸ்கின்னாக இருந்தீங்கனாலும் நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம். பவுடர் வச்சு செட் பண்ணிட்டீங்கன்னா அந்தளவுக்கு வந்து க்ரீஸியாக இல்லை, க்ரீஸியாக தான் இருக்குது, பட் அந்த அளவுக்கு இல்லை, புரியும்னு நினைக்கிறேன். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து நீங்கள் ஃபங்கல் ஆக்னி இருக்குது, உங்களுக்கு வந்து ஒரு நல்ல சன்ஸ்கிரீன் வேணும் அப்படின்னா இது நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஏன்னா இதில் வந்து ஃபங்கல் ஆக்னியை வந்து இரிட்டேட் பண்ணுற மாதிரி எந்த இன்க்ரீடியன்ஸும் இல்லை. ஸோ நான் செக் பண்ணி தான் வாங்கினேன். மோஸ்ட்டாக சன்ஸ்கிரீன் அண்ட் மாய்ஸ்சரைசரில் பார்த்தீங்கன்னா ஃபங்கல் ஆக்னியை இரிட்டேட் பண்ணுற கண்டென்ட் நிறையா இருக்கும். ஸோ அது இல்லாமல் வாங்குறது ஃபங்கல் ஆக்னி இருக்கவங்களுக்கு ரொம்ப சேஃப். ஸோ இதில் வந்து ஃபங்கல் ஆக்னி சேஃப் இன்க்ரீடியன்ஸ் இருக்குது. ஸோ இன்னொன்று எதுன்னு பார்த்தீங்கன்னா டெர்மாகோவோட அந்த சன்ஸ்கிரீன் ஹையர்லானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன். ஸோ உங்களுக்கு ஃபங்கல் ஆக்னி இருக்குன்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த 2 சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள். ட்ரை ஸ்கின் தான் ஃபங்கல் ஆக்னினா இது யூஸ் பண்ணுங்கள். ஆயிலி ஸ்கின் ஃபங்கல் ஆக்னினா யூ கேன் யூஸ் டெர்மாகோஸ் ஹையர்லானிக் ஆசிட் சன்ஸ்கிரீன். அடுத்து ஒரு ஜேட் ரோலர் அண்ட் கோஷா. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 250 ருபீஸ். இது ஒரிஜினலாக ஃபேக்கான்னு கூட எனக்கு தெரியாது, பட் இது யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ ஒரிஜினல் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3000 ருபீஸ் கிட்ட வரும். ஸோ அந்தளவுக்கு இன்வெஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லிட்டு இந்த ரேஞ்சிலே நான் வாங்கிக்கிட்டேன். இதை நான் எப்படி யூஸ் பண்ணுவேன்னு கேட்டால் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நம்ம நல்லா ஏதாவது ஒரு ஸ்கின் கேர் பண்ணுறப்போ, ஃபார் எக்ஸாம்பிள் திக்காக வந்து ஒரு ஆயில் போடுறீங்க அப்படி இல்லாட்டினா வந்து ஏதாவது ஒரு சிரம் போடுறீங்க அப்படின்னா அந்த டைமில் நம்ம இதை வந்து மசாஜ் பண்ணுறப்போ ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக அஃபோர்டபுள் ரேஞ்சில் உங்களுக்கு ஒரு ரோலர் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து ஒரு ஸ்டேஷ்னரி ஐட்டம். இது ஃபேபர் காஸ்டோட 25 கனெக்டர் ஸ்கெட்ச் பென்ஸ். ஸோ இது வந்து ஜேர்னல் பண்ணுறீங்க அப்படின்னா, பிளானர்ஸ் எழுதுவீங்க, ஏதோ ஒன்று நீங்கள் டைரியில் எதாவது ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இது ஒன்று ஓன் பண்ணி வச்சுக்கலாம். இதில் கனெக்டர்ஸ்லாம் இருக்கிறதால நமக்கு இதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்குமே ஈஸியாக இருக்குது. ஸோ அடுத்தது கலரிங் புக். நான் ஸ்கெட்சஸ் பிக் பண்ணதுக்கு காரணமும் இதுதான். ஸோ இது எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்கீங்க இல்லைனா உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு டிமோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி ஆர்ட் ஒர்க்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த மாதிரி கலர்லாம் பண்ணுறப்போ நம்ம வந்து எதை பற்றி நம்ம ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமோ ஸோ அதை நம்ம தள்ளி வச்சுட்டு நம்ம வந்து இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறப்போ நம்ம அதை பற்றி மறந்துடுவோம். ஸோ மறந்துட்டு இதில் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுறப்போ நமக்கு ஸ்ட்ரெஸ் லெவல்ஸ்லாம் குறையும். ஸோ இதெல்லாம் வந்து குட்டி குட்டி டிப்ஸ் தான், வேணும்னா நீங்கள் கூட ஃபாலோ பண்ணி பாருங்கள்.
ஸோ இது நான் அமேசான் வந்து பிக் பண்ணியிருந்தேன். இது வந்து அடல்ட் மோட்டிவேஷன் கலரிங் புக்னே இருக்குது. ஸோ இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. ஸோ உங்களுக்கு இதெல்லாம் ஏதாவது வேணும்னா கண்டிப்பாக நான் லிங்க் தரேன், போய் செக் பண்ணி பாருங்கள். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 100 rupees, 72 rupees வரைக்குமே ஆஃபரில் கிடைக்குது. இதில் வந்து 32 பேஜஸ் இருக்குது. இதில் நிறைய வேரியன்ஸ் கூட இருக்குது. ஃப்ளார்ஸ் இருக்குது, பேட்டர்ன்ஸ் மாதிரி இருக்குது, அப்புறம் அந்த மண்டல ஆர்ட் பண்ணுவாங்களே அந்த மாதிரி இருக்குது. ஸோ உங்களுக்கு எது பிடிக்குமோ அந்த மாதிரி சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒரு சிலிகான் பாத் ப்ரஷ், நான் கிளிப்பிங் எடுக்க மறந்துட்டேன், அதனால கடைசியாக அட்டாச் பண்ணியிருக்கேன். ஸோ இது அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 99 rupees. ஸோ மேலே வந்து நம்ம எந்த பாடி வாஷ் யூஸ் பண்ணுறோமோ அதை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல வந்து ஃபோம் மாதிரி வருது. ஸோ அதை வச்சு நம்ம பாடி வாஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் லூஃபா உங்களுக்கு பிடிக்கல அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இது ரொம்ப சாஃப்டான பிரிசில்ஸ். ஸோ அந்தளவுக்கு அந்த லூஃபா ஃபீல் வரலனாலும் பட் ஓகேவா. வீடியோவை பார்த்துக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது நம்ம 1000 subscribers ரீச் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த சேனலை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேரும் பண்ணுங்கள். நான் நெக்ஸ்ட் வீடியோ போடுற வரைக்கும் ஸ்டே டியூன்ட்.